வணக்கம். நேற்று செங்கோட்டையில் கார் வெடிப்பு சம்பவம் மிகவும் வேதனை அளிக்கிறது. இருப்பினும் ஒரு விழிப்புணர்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது கார் வெடிப்பு சம்பந்தப்பட்டு இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 25க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுதான் உண்மை. சமூக வலைத்தளங்களில் வினோதமான இதை பற்றி விவாதிக்க அதிகமாக கூடாது. இரண்டாவது, முரண்பாடான விஷயங்களை தெரிவிக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் அளவுக்கு, பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அளவுக்கு இதன் மூலமாக தெரிவிக்கக்கூடாது. ஒன்று, ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு கொண்டு வரக்கூடாது என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக பணிவான வேண்டுகோளை விழிப்புணர்வு மூலமாக வைக்கிறேன். அதுபோக இது குண்டு வெடிப்பு தானா அல்லது காரினுடைய பேட்டரி மூலமாக வெடிப்பா அல்லது தீவிரவாதத்தின் செயலா எதுவென்று இன்னும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு உள்ளனர்கள் மத்திய அரசாங்கம். ஆகவே அதற்கு முன்பாகவே நீங்களாகவே ஒரு இதை தீர்மானித்து அதை மக்களிடம் செலுத்தும் பொழுது வினோதமான திசைகள் எல்லாமே பரவும். கம்யூனிகேஷன் சரியில்லாமல் ஒவ்வொரு வார்த்தைகளும் வித்தியாசம் உண்டு. ஆகவே அரசு என்ன சொல்கிறதோ அதன் மூலமாக செயல்படுத்த வேண்டும். தானாக முன் வந்து எந்த ஒரு தகுதியற்ற வார்த்தைகளை இதன் மூலமாக இந்த சம்பவத்திற்கு சேர்க்காமல் விவாதிக்கக்கூடாது என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே இதற்கு அரசாங்கம் கூடிய விரைவில் பதில் சொல்வார்கள் என்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.